சின்ன வயசில் எல்லாருமே அவங்க அம்மா கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ கதை கேட்டு தாங்க வளர்ந்துருப்பீங்க. அப்படி அவங்க கதை சொல்லும்போது நமக்கு என்ன ஃபீல் வரும்னா, அவங்க பாசிட்டிவாக கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க கிட்ட எடுத்தோடனே நெகட்டிவாக மட்டும் பேச மாட்டாங்க பேரண்ட்ஸ், ஃபேமிலியில் இருக்கிறவங்க. நிறையா சாமிகளோட வரலாறுகள்லாம் சொல்லி தூங்க வைப்பாங்க. என்னையுமே அப்படி சின்ன வயசில் தூங்க வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறது. இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பொண்ணு அவங்களோட லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அம்மாவும் பாட்டியும் இதே மாதிரி அவங்களுக்கு நைட்டு தூங்கும் போது கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம். அப்படி தூங்க வைக்கும்போது அவங்க சொல்கிற கதைகள் எல்லாமே விநாயகர் சம்மந்தப்பட்ட கதைகள், அவர் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா விநாயகரோட தீவிரமான ஒரு பக்தின்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் 5 நாள் சாமி கதைகள் சொல்லி தூங்க வைப்பாங்க. சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் மட்டும் நெகட்டிவாக பேய் கதைகள்னு சொல்லிட்டு சாதாரணமாக சின்னதாக ஒன்று சொல்லி தூங்க வைப்பாங்களாம். ஆனால் இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொல்கிற பாசிட்டிவ் கதைகளை விட நெகட்டிவ் கதைகள் மேலே தான் ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்குது. அது அவங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நெகட்டிவ் வைப்பு, நெகட்டிவாக ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அதை கவனிக்கிற ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்படி நெகட்டிவ் மேலே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஆர்வம் போனனாலையா என்னவோ தெரியலை, ஃப்யூச்சரில் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃபே ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமான வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பிரியாங்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. பிரியா சேலத்தை சேர்ந்த பொண்ணுங்க. பிரியாவோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட பிறந்தவங்க மட்டுமே 8 பேராம், அவங்க அம்மாவை சேர்த்து. இவங்க ஒரு பெரிய குடும்பம். இருந்தாலும் இவங்க அம்மா, இவங்க அப்பா, பிரியா இவங்கெல்லாம் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த தெருல தான் இருக்கிறாங்களாம். பிரியா தான் இவங்க குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் பொண்ணாங்க. அதாவது இவங்க அம்மாவோட ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இவங்க அம்மா கூட பிறந்த 8 பேர்ல யாருக்குமே பொண்ணு கிடையாது, எல்லாருக்குமே பசங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரியா தான் அவங்க வீட்டுக்கு வந்த முதல் மகாலட்சுமினே சொல்லலாமா. ஸோ ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. பிரியாவோட அம்மா மட்டும் கிடையாது, அவங்களோட சித்தி, சித்தப்பா எல்லாருமே உங்க மேலே பாசம் கட்டுறதுக்கு ஒரு கூட்டமே இருந்திருக்குதுங்க. இவங்களோட பர்த்டேன்னு வந்துட்டாலே இவங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் பண்ணுறது, இவங்களுக்கு கேக் வெட்டுறது, இவங்களுக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்கள நல்லா பார்த்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம். இப்படி நல்லா போயிட்டு இருந்த பிரியாவோட வாழ்க்கையில் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பர்த்டே வருதுங்க. பிரியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்க வீட்டில் இருக்கிற, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டியை தவிர்த்து. பிரியாவோட தாத்தா பாட்டி அடுத்த தெருல தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க அம்மாவும் பிரியாவும் என்ன பண்றாங்கன்னா, நைட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு பிரியாவும் அவங்க அம்மாவும் மட்டும் தனியா அவங்க ஏரியால நடந்து போயிருக்கிறாங்க. அடுத்த தெருல இருக்கிற அவங்க பாட்டிக்கு மீன் குழம்பு சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக நைட்டு 1 மணிக்கு. அப்படி போகும்போது இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை நெகட்டிவ் ஃபீலோ எதுவுமே வரலங்க. ஆனால் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் குழந்தைய அம்மா நைட்டு 1 மணிக்கு அப்படி கூட்டு போகலாமா? பட் அவங்க கூட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம வளர்ந்த ஏரியா தானேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்குதுங்க. என்னடா அது பயங்கிறத காட்டிலும், அதாவது பேய்களை பார்த்து பயம்னு கிடையாது, குழந்தைய கூட்டுட்டு அன்டைமில் இப்படி வெளியே போகிறோமே, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க அம்மா அப்படி நினச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் மீன் குழம்பு கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு ரிட்டனும் வந்துடுறாங்க. எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கவே இல்லை அன்னைக்கு நைட்டு. ஆனால் அன்னைக்கு நைட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா பிரியா அவங்களோட விண்டோ பக்கத்தில் தான் எப்பயுமே அவங்களுக்கு ஒரு கட்டில் இருக்குமா. இவங்களோட வீட்டில் மொத்தம் 2 BHKங்க. இவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் தான். அப்படி இருக்கும்போது அவங்க விண்டோவுக்கு பக்கத்தில் தான், ஏசிலாம் கிடையாது, விண்டோவுக்கு பக்கத்தில் தான் பிரியா ஒரு கட்டில் போட்டு படுத்திருப்பாங்களாம், வயர் கட்டில். அவங்க அப்பாவும் அம்மாவும் காட் போட்டு அவங்க தனியாக படுத்திருப்பாங்களாம், ஒரே ரூமில் தான் படுத்திருப்பாங்களாம் இவங்க 3 பேருமே. நல்லா தூங்கிட்டு இருந்த பிரியாவை திடீர்னு அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னல் வழியாக ஒரு கை பிடிச்சி அவங்க கையை பிடிச்சி இழுத்துருக்குதுங்க. இப்போ நான் படுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சடனாக இப்படி பிடிச்சி இழுத்தாங்கன்னா, என் கை இப்படி மாட்டிக்கிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என்னால் திரும்பவும் முடியாது பின்னாடி.
ஆனா யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க, ஒரு கையை தான் பிடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் தூக்கத்துல. அப்படிதான் பிரியாவோட கை வெளியே மாட்டிக்குது, யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க. நகம் வந்து பெருசு பெருசா வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி டெட் ஸ்மெல்லுமாங்க இல்லையா, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க மேல ஒரு ஸ்மெல் வருங்க, அந்த மாதிரியான ஸ்மெல் வேற வருது. கெட்ட வாடை, எலி செத்த வாடாமாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? விஷுவலா முன்னாடி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, அப்பா காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு அலறாங்க. பிரியா எவ்வளவுதான் கத்துனாலும் அப்பா அம்மா கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். அப்போ இவங்க கத்துறது அவங்களுக்கு கேட்கலையா? இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அழுதுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இந்த சாமி காலண்டர் ஒன்று இருக்குமா, இந்த விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோக்கு பக்கத்துல இங்கன்னா சாமி காலண்டர் இருக்குமா, எதையாச்சும் எடுத்து அவங்க அம்மா மேல எரியலான்னு சொல்லிட்டு இப்படி 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 இப்படின்னு பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. காலண்டரை ஃபுல்லா கிழிச்சு போட்டுருக்காங்க. பக்கத்துல சொம்பு இருந்திருக்குதுங்க, அந்த சொம்புல தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அந்த சொம்பை ஓங்கி மிதிச்சிருக்காங்க. மிதிச்சா கீழே விழுந்து அந்த சத்தத்துல தான் அவங்க அம்மா எந்திரிச்சிருக்காங்க. அவங்க அம்மா பதறி அடிச்சு எந்திரிச்சு என்ன வச்சு ஏதாச்சும் சொல்லி பார்த்தா இவங்க பிரியாவுக்கு பின்னாடி ஒரு கை பிடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கை இப்போ விட்டுருச்சு. பிரியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன சொல்ல தெரியும்? ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏமா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா. அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஏதோ கனவுல பார்த்து பயந்துட்டா. ஏன்னா அந்த விண்டோ பக்கத்தில் யாருமே இல்லை, அந்த கையே இல்லை. இப்போ அவங்களுக்கு இவங்க சொன்னா தானே தெரியும், இந்த குழந்தை சொன்னா தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. தூக்கத்தில் எதையோ பார்த்து பயந்துட்டு அலறி அடித்து எந்திரிக்கும் போது பக்கத்தில் இந்த சொம்பில் இருக்க தண்ணியை கீழே கொட்டி விட்டு பயந்தா அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு தான் அவங்க அம்மா நினச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் அவங்க பக்கத்திலே படுக்க வச்சு தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அலறி அடிச்சுட்டு பிரியா எந்திரிக்கிறாங்க. பிரியாவோட அப்பா இப்போ வீட்டில் இல்லை, அவர் வேலைக்கு போயிட்டாரு. என்னடி ஆச்சு, ஏன் நைட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் இப்பயும் அலறி அடிச்சு எந்திரிக்கிற, எதனா பேய் கதை? அதுக்கு தான் உனக்குலாம் பேய் கதை சொல்கிறதே கிடையாது, இனிமேல் உனக்கு விநாயகர் கதையே சொல்கிறேன், சாமி கதை மட்டும்தான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லைம்மா நைட்டு வந்து ஏதோ தப்பாக இருந்துச்சு, அமானுஷ்யமாக நடந்துச்சு. என்னம்மா சொல்கிற, என்ன நடந்துச்சு? இல்லை ஒரு கை வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட கையை பிடிச்சி இழுத்துருச்சு வெளியே, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை, என் கையெல்லாம் ஒரு மாதிரி பரண்டிருச்சு, நகம் பெருசு பெருசாக இருந்துச்சுமா, ஒரு மாதிரி எலி செத்த வாடை வந்துச்சுமா, கொமட்டிக்கிட்டு வந்துச்சு எனக்கு. அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்தது கிடையாது. அந்த குழந்தை எவ்வளோ தூரத்துக்கு சொல்லுங்கள் நடந்ததை, அதால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா இல்லைம்மா நான் சொல்கிற பேய் கதைகளெல்லாம் உன் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ ஏன் எதனா கற்பனை பண்ணிக்கிற, சாமி இருக்கிறாரு காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து அவங்களுக்கு பூசி விட்டு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கரெக்டாக இதே டைமில் பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது இவங்களோட ஓனர், அவங்க பக்கத்தில் தான் இருக்குதான், அதாவது ஒரு காம்பவுண்டு மாதிரி அங்கே. அது இந்த காம்பவுண்டில் அவங்களோட வீடு வந்து முன்னாடி இவங்களோட ஜன்னல் இருக்கு இல்லையா, டாய்லெட்டோட ஜன்னலும், டாய்லெட் இருக்குன்னா டாய்லெட்டோட ஜன்னலும் இவங்க அந்த பொண்ணு படுத்து தூங்குற ஜன்னலும் அந்த காம்பவுண்டை ஒட்டி தான் வருமா. காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற ஓனர் அக்கா கூப்பிட்டதுக்கு அப்புறமா பிரியாவோட அம்மா போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிரியா அவங்க அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு வெளியே போனோடனையும் கப் சுப்புன்னு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்க கையில் கடுகு அப்புறம் சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, எள்ளு இந்த மாதிரியான பொருட்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா. இப்போ பிரியாவுக்கு ஒரு டவுட்டு, மா என்னாச்சுமா, ஆன்ட்டி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ போ நான் வரேன், ஒன்றும் இல்லைம்மா நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். என்ன இடத்துக்குமா, எனக்கு புரியலை, நான் சொல்கிறேம்மா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, நீ போ. ஒன்றும் ஆகாதுன்னா என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது நீ போய் குளின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு மறுபடியுமே அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி கூட தான் பேச போகிறாங்க. இப்போ பிரியா ஒட்டு கேட்குறாங்க. பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஜன்னலில் வந்து கேட்குமா, பாத்ரூமில் இந்த பக்கெட்டை கவுத்தி போட்டு அது மேலே ஏறி நின்று ஒட்டு கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருங்க. அவர் இறந்து 2 நாள் தான் ஆகுது. இறந்து போனவரோட ஆத்மா சாந்தி அடையாம அந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க மட்டும் சொல்லல, அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா வீட்டாளுங்களுக்குமே நைட்டு அவர் இறந்து போய் இந்த 2 நைட்டுமே எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆயிருக்குதுங்க. கதவை வந்து தட்டுற மாதிரி இருக்குமா, அன்டைம்ல யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குமா, ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களா. ஏதோ ஒரு கை வந்து ஜன்னல் வழியா வர மாதிரி இருக்குமா, பார்த்துட்டு அலறி அடிச்சு எந்திரிச்சா அங்க அந்த கை இருக்காதான். அவரோட உருவத்தையே பார்த்துருக்காங்க அவங்க வீட்டாளுங்களை, அவங்களோட பசங்க, அந்த ஹவுஸ் ஓனரோட பசங்க பார்த்துருக்காங்க. இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நடுவுல பிரியாவோட அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொல்லும் போது, இப்ப பிரியா சொன்னது என்ன, ஒரு கை வந்து என்னை பிடிச்சு இழுத்துச்சு. பிரியா அம்மா பயந்துடுறாங்க. அப்போ தன்னோட பொண்ணுக்கும் அந்த ஆத்மா தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்கிறத உணர்றாங்க. அதனால தான் பிரியாவை போய் கிளம்ப சொல்லியிருக்கிறாங்க. மந்திரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்காக, ஒரு தர்காவுக்கு கூட்டு போகிறதுக்காக தான் அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க கையில் இந்த எள்ளு இந்த சில விஷயங்கள்லாம் கொடுத்ததும் வீட்டை சுற்றி போட்டுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. பிரியாவுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தைக்கு தனக்கு நடந்தது உண்மைதான். ஏன்னா இவங்க அம்மா சொன்னதுனால அதை ஒரு கனவுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுறாங்க. இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க, படன்னு வருது.
அப்புறம் நைட் நடந்தது உண்மைதான், அந்த அங்கிள் தான் வந்து நம்மளை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க அம்மா வந்து அவங்கள குளிக்க வச்சுட்டு அவங்கள கூட்டு போயிட்டு தர்காவில் மந்திரிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த 2 நாளில் பிரியா வெளியே ஒரு பாட்டி கூட சிரிச்சிட்டு பேசிட்டு விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சிரித்து பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து இவங்க ஐயம்மான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஐயம்மா, ஏன் ஐயம்மா இப்படிலாம் காமெடி பண்ணுற, ஐயோ ஐயம்மா உன்னோட ஒரே கூத்தா போச்சு போ அப்படிங்கிற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது பிரியாவோட அம்மா பிரியாவை கவனிச்சுட்டு ரொம்ப நேரமாக கவனிச்சிருக்கிறாங்க. வெளியே வந்து இப்போ மண்டையிலே கொட்டி, என்னடி தனியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னா, என்னம்மா சொல்கிற, ஏதோ அம்மாச்சி இங்கே தானம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க தான் என் கூட விளாண்டுட்டு இருக்கிறாங்க, இதோ பாரு உன்னைய கூட பார்த்து சிரிக்கிறாங்க பாருன்னா பிரியாவோட அம்மாவுக்கு தூக்கி போடுதுங்க. அங்கே யாருமே கிடையாது. பிரியா அம்மாச்சின்னு சொல்கிற அந்த பாட்டி இறந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பாட்டி எப்படியே இவங்க கூட வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க பிரியா கூட. ஆனால் பிரியா சொல்கிறாங்க இந்த தான் நிற்கிறாங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பொண்ணுக்கு எதனா இருள் அடிச்சிருச்சா, ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அஸ்யூஸ்வல் எல்லா மதர்ஸ்க்குமே வர ஒரு பயம்தான் அவங்களுக்கு வந்திருக்குது. மறுபடியும் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய் மந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மந்திரிச்சு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நார்மலாக போயிருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு. பிரியாவோட அம்மாக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி பேரண்டிங்கே எப்படி இருக்குன்னா, அவங்களோட பேரண்டிங்கை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க, சம்மந்தமே இல்லாமல் அடிப்பாங்களாம். பொதுவாக குழந்தைங்களை அடிக்கிறது காமன் தான். ஆனால் சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம், சம்மந்தமே இல்லாமல் எரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, எடுத்தோடனே எரிஞ்சு விழுந்துருவாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னே கேட்காம டக்குன்னு எரிஞ்சு விழுந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் தான் பிரியாவோட அம்மா. ஸோ பிரியாவுக்கு அது பிடிக்காமே இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி பிரியாவை சம்மந்தமே இல்லாமல் அவங்க அம்மா அடிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் வெளியே ஆப்போசிட் வீட்டில் இவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாட்டியும் தாத்தாவும் இருப்பாங்களாம். அவங்க தான் வந்து கேட்பாங்களாங்க, ஏம்மா சம்மந்தமே இல்லாமல் பிள்ளையை போட்டு அடிக்காதம்மா, ஏம்மா பச்சை பிள்ளையை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற, இவ்வளோ பச்சை பிள்ளை இவள் பண்ணுற சேட்டையெல்லாம் உங்களுக்கு, சேட்டை பண்ணுறதாம்மா குழந்தையோட இயல்பு, மன்னிக்கிறதாம்மா நம்மளோட இயல்பு, பேசாமல் இருக்க மாட்டியா, கம்முன்னு இருப்போ, இல்லைனா அப்புறம் நான் அடிச்சிருவேன் பார்த்துக்கோனே அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்களாங்க தாத்தாவும் பாட்டியும். இந்த தாத்தாவும் பாட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதத்தில் இறந்துடுறாங்க. அவங்க இறந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா இவங்க அம்மா வந்து இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல தான், எப்பயும் போல் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஏதோ சண்டை வந்திருக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் நடக்குதுங்க. பிரியாவை அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே வெளியே ஓடி இருக்கிறாங்க. அவங்களோட பின்னாடி கொல்லப்புறத்துக்கு ஓடி இருக்கிறாங்க. கொல்லப்புறத்தில் ஒரு சத்தம், இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்க அடிச்சுக்கிட்டே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு சத்தம், ஏமா கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. இந்த பக்கம் பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. பிரியாவை பார்க்குறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க, பாத்தியா தாத்தா வந்துட்டாரா, இரு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் நின்றுக்கிறாங்க. தாத்தா நீங்கள் வந்துட்டீங்களா, என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறா சும்மா, நீங்கள் என்னன்னு கேளுங்க தாத்தா, நீங்கள் இல்லாதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா. ஏய் என்னடி பண்ணுற, அங்கே யாரு இருக்கா, அங்கே யாருமே இல்லடி. ஏய் நீ இப்போ தாத்தா வந்து சத்தம் போட்டேன்னு தானே நிப்பாட்டின. ஆமாம் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, ஆனால் அங்கே யாருமே இல்லையே. மா நல்லா பாருமா, இதோ தாத்தா இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை. தாத்தா வாங்க நீங்கள் வந்து கேளுங்க, அம்மா வந்து கேளுங்க அப்படிங்கிறமோ அவங்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும் பிரியாவோட அம்மாவுக்கு. நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிரியா அது என் பொண்ணாக இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடி இருப்பேன் அந்த இடத்த விட்டு. ஆனால் அவங்க நின்று வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கடி இருக்கிறாங்க, யாருமே இல்லடி, என்னடி ஆச்சு உனக்குன்ட்டு இவங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பிரியாவை தூக்கிட்டு போய் தர்காவில் இருக்கிற பாய்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னால் அவரே ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிற, சரி நான் அந்த பொண்ணு கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார வச்சு பேசுகிறாரு. பேசும்போது அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியறவங்களாம் அம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்களோட வாய்ஸ் மட்டும் அம்மாவுக்கு கேட்குது, அப்புறம் என்னையே வந்து கத்துறாங்க, இங்கே யாருமே இல்லை நீ ஏண்டி தனியாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாய்க்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இந்த அம்மான்னு சொல்லிட்டு கையில் ஒரு கயிறை கட்டி விட்டு நீ வெள்ளன வீட்டுக்கு போத்தாயின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. யார்கிட்டையும் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ பிரியா 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரியாவும் அவங்க அம்மாவும் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க அப்பா இல்லை, இவங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் வரதில்லடி அப்படின்னா, ஆமாம்மா அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்கறது இல்லைம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிரியாவுக்கு இந்த இறந்தவங்க வீட்டில் ரோஜாப்பூ மாலைலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாலையோட ஸ்மெல்லு வரும். மாலையோட ஸ்மெல்லு மட்டும் இல்லாமல் இறந்தவங்களோட ஸ்மெல்லும் அதுவும் சேர்ந்து ஒரு கேத வீட்டுக்கு போனால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் இவங்க வீட்டுக்குள்ளே அடிக்குதுங்க. அது பிரியாவுக்கு மட்டும்தான் வருது, அவங்க அம்மாவுக்கு வரல. அம்மா ஏதோ செத்துப்போன பாடி ஸ்மெல்லு வருதுலம்மா, ஒரு மாதிரி ரோஜாப்பூ வாடை வருதுலம்மா அப்படின்னா,
அவங்க அம்மா வேமா திருன்னு வெளியே ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. வெளியே யாருமே அந்த மாதிரி கேத வீடோ எதுவுமே கிடையாது. வெளியே யாரையுமே வந்து இறந்து போனவங்கள தூக்கிட்டும் வரல. இல்லையேடி எனக்கு வரல, உனக்கு வருதா? ஆமாம்மா எனக்கு வருதுமா, ஹெவி ஸ்மெல்லாக வருதுமா. ஆரம்பிச்சிட்டியாடி, வேணாண்டி இதோட நிப்பாட்டிக்க, எனக்கெல்லாம் ஸ்மெல் வரல, பேசாமல் ஆளை விடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் குங்குமத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டுருக்குறாங்க. இப்போது இவங்க இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால். சின்ன வயசுலேருந்து இவங்களோட சித்தி, இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, பிரியாவோட அம்மாவோட தங்கச்சி, அவங்களுக்கு அடுத்தவங்க பிறந்தவங்க, அவங்க கூட வளர்ந்தவங்க தான் பிரியா. அவங்க தான் முக்கால்வாசி நேரம் அவங்கள வளர்த்துருக்குறாங்கன்னே சொல்லலாமா. கல்யாணம் ஆகுற வரைக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்க அந்த பெண் குழந்தை இவங்க பிறந்ததுக்கப்புறமா, பிரியா இவங்களுக்கு பிறந்ததுக்கப்புறமா அடுத்தே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க பிரியாவோட சித்திக்கு. ஸோ பிரியாவுக்கு இப்போ கூட பிறந்த தம்பியும் இருக்கிறான். இந்த 4 வருஷத்தில் 4ஆம் கிளாஸ் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தம்பியும் பிறந்து அந்த பையனும் இருக்கிறான். கூட பிறந்த தம்பி மேலே காட்டுற அன்பை விட சித்தியோட பையன் மேலே தான், அந்த தம்பி மேலே தான் இவங்க பாசமாக இருப்பாங்களாங்க. அந்த சித்தி ஆக்சிடெண்ட் ஆகி சாக கிடக்குறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால். இவங்க அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா சித்தியும் இவங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸாம், அக்கா தங்கச்சிங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸாம். வீட்லேயே மற்றவங்க கூடலாம் பேசுகிறாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பொறணி பேசுகிற எல்லாமே இவங்க தானா. அப்படி இருக்கும்போது அவங்க சாக கிடக்குறாங்கும் போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பதறி அடிச்சுட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் பார்த்தா, ஹாஸ்பிட்டல் போய் இவங்க பார்க்கறதுக்குள்ளேயே அவங்களோட சித்தி இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவங்க பிரியாவை தான் பார்க்குறாங்க. யார்? பிரியாவோட அம்மா பிரியாவை தான் அழுதுகிட்டே பார்க்குறாங்க. இவ சொன்னது கரெக்டாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்குறாங்க. இப்போ பிரியாவுக்குமே என்ன தோணுதுன்னா, நமக்கு ஸ்மெல் வந்துச்சு, ஆனால் யார் இறந்து போனாங்க என்னங்கிறதுலாம் தெரியலை. யாரோ ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருந்திருக்குது அவங்களுக்கு. யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருந்தனால தான் அவங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்மெல்லும் சேர்த்து வரனால. அது எப்படி இப்போ சாத்தியம்? அவங்க சித்திக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எப்படி பிரியாவுக்கு தெரியும்? அவங்க இறந்துட்டாங்கங்கிறது எப்படி பிரியாவுக்கு தெரியும்? பிரியாவுக்குமே இப்போ அழுக வருதுங்க. ஏன்னா சித்தினா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தம்பியும் பிடிக்கும், சித்தியே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இறந்துட்டியே சித்தி, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறியே சித்தி, அப்போ நீ தான் வந்தியா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க பிரியாவை. இப்போ அவங்க அம்மா அவங்கள தனியாக கூட்டு போயிட்டு, இங்கே பாரு, எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காத, எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காத, பேசாமல் போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அவங்க அப்பா அவங்கள தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். இவங்க அங்கே இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இவங்க அவ்வளோ பாசம் வந்திருக்கிறாங்க அவங்க சித்தி மேலே. ஸோ பிரியாவோட சித்தியை நல்லபடியாக அடக்கம் செஞ்சதுக்கப்புறமா, காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, அவங்க வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே இவங்க அக்கா தான், அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இவங்கக்கிட்ட, இருக்கிற நகையெல்லாம் ஒரு வேளை நான் போயிட்டேன்னா, நான் ஒரு வேளை போய் சேர்ந்துட்டேன், இல்லை எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ தான்க்கா பார்த்துக்கணுங்கிற மாதிரி முன்னாடியே அவங்க வீட்டாளுங்க எல்லாரும் மேலேயுமே சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போது அவங்க வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பையன் இருக்கிறார் இல்லையா, அதாவது இறந்து போனவங்களோட பையன் இருக்கான் இல்லையா, அவங்களுக்கு கல்யாண வயசு வரும்போது மாப்பிள்ளையா இவங்களுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அந்த நகை எல்லாத்தையுமே வந்து போடுறதா தான் இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அது போக அவங்க சித்தி வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. சித்தியோட பொருட்கள் எல்லாத்தையுமே சித்தியோட ஞாபகார்த்தமாக பிரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாங்க. சித்தி வந்து சென்னைக்காரங்க, சென்னையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியுமாங்க. அந்த இவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே பிரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாங்க. சித்தியோட எல்லா பொருட்களையும், அதாவது அவங்களோட நகைகளாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண துணிமணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கபோர்ட்குள்ளே தான் வச்சிருந்துருக்குறாங்க பிரியாவோட அம்மா. இப்போ பிரியாவோட சித்தி இறந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குமாங்க. அந்த டைமில் பிரியாவுக்கு முன்னாடியே பிரியாவுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பிரியா பிறந்திருக்கிறாங்க. அதனால தான் இவங்கள ரொம்ப செல்லம் கொஞ்சிறது, இவங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே இவங்க மேலே அக்கறை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இப்போ இறந்து போன அக்காவுக்கு வருஷம் வந்து சாமி கும்பிடுவாங்களாம். அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்குறது, படையல் வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்களாம். அப்படி வாங்குற புது ட்ரெஸ்ஸு இவங்களுக்கு தான் வருமா, பிரியாவுக்கு தான் வருமா. ஏன்னா அவங்க அக்காவுக்கு தான் சாமி கும்பிட்றாங்க இல்லையா. அப்படி சாமி கும்பிட்ற நாள் அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க பிரியா. அதாவது நாளைக்கு சாமி கும்பிட்றாங்கன்னா அன்னைக்கு நைட்டு, முந்தின நாள் நைட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட ட்ரீமில் அந்த இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட அக்கா, அவங்க ஆக்சுவலாக இது முன்னாடியிலேருந்தே அவங்க அக்கா வந்து எப்பப்போலாம் அவங்களுக்கு சாமி கும்பிட்றாங்களோ அப்போல்லாம் இவங்களோட கனவுல வர்றது வழக்கம் தானா. ஆனால் இவங்க அம்மா கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது கனவுல அவங்க சித்தியும் வராங்க. இல்லை, பிரியாவோட அக்கா ஒரு ஆரஞ்சு கலர் கவுன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த கவுன் போட்டு
அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நல்லா இருக்கா பிரியா, அங்கே பாரு சூப்பராக இருக்குல்ல, பாட்டி எடுத்து கொடுத்தாங்கடி, நல்லா இருக்குல்லன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது, உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்குது, உன்னோட கலருக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சிரிப்பு சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பிரியாவோட சித்தி. ஆமாண்டி உனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்களும் பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. சித்தி, ஏன்னா அவங்களோட அக்கா கூட பேசுறது அவங்களோட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க சித்தி இறந்துருக்குறாங்க. அவங்க சித்தியும் கனவுல வந்தோடனே அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க பதறி அடித்து கத்திட்டு எந்திரிச்சதுல பிரியாவோட அம்மா என்னாச்சுடி, இப்போ என்னடி ஆச்சு, என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்குது இல்லையா. இப்போ என்ன கனவு கண்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கவுன் போட்டு அக்கா வந்து கனவுல வந்தாங்க, சித்தி வந்தாங்க, நான் பார்த்து பயந்துட்டு எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல அவங்க இந்த மாதிரி முதல்ல கனவு கண்டுறது நிப்பாட்டு, உன் கனவுல வரதெல்லாம் பழிச்சு வேற தொலைஞ்சிருது, உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தாண்டி எல்லாமே போயிருக்கிறாங்க, நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்குறது தான். பிரியாவோட பாட்டி அவங்களோட சித்திங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க வெளியே. இவங்க அம்மா கிட்ட சொல்லி முடிக்கிற அந்த டைம்லையே பர்ச்சேஸுக்கு போனவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. பாட்டி, அவங்களோட தங்கச்சி, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே வராங்க. வரும்போது பிரியாவை விட பிரியா அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுங்க. அவங்க கொண்டு வர ட்ரெஸ்ஸு, அந்த கட்டப்பையில் ஒரு ட்ரெஸ் கொண்டு வராங்க இவங்களுக்குன்னு வாங்கினதை. அதை பார்க்கறதுக்காண்டி இவங்க ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கனவுல வந்து அந்த ஆரஞ்சு கலர் கவுன் அதில் இருக்கா, அப்போது என்ன நடக்க போகுது, ஏன்னா இவங்க சித்தி வேற கனவுல வந்துருக்குறாங்க, அப்போ அவங்க சித்தியோட ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குதா, இப்படி பல குழப்படியோட அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு, அதாவது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு டக்குன்னு அதை வாங்கி கொடுங்கம்மா, என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. ரெட் கலர் கவுன். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குதுங்க. அவங்கள பார்க்குறாங்க, பிரியாவை பார்க்குறாங்க. அவங்களும் வந்து நார்மலாக நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறேனே தெரியாமல், அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை என்ன பண்ண முடியும், ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது பிரியாவோட கனவுல வந்தது ஃபர்ஸ்ட் டைமாக பழிக்காமல் போயிடுது. இதில் சந்தோஷப்படுற ஆளும் பிரியாவோட அம்மா தாங்க. இப்போ பிரியாவோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாடி இது உனக்கு எடுத்தது தான், அளவு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி வச்சுப்பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தா அந்த பொண்ணும் போய் போட்டு வராங்க. போட்டு பார்த்தா அளவு பத்தலை, உள்ளேயே போகலை. பிரியாவோட அம்மா இப்போ பயப்படுறாங்க. இருங்க நீங்கள் ஒன்றும் போவேனா, நானே போய் வாங்கிட்டு வரேன், ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் கவுனை மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க அம்மா. அப்போது உங்கள் பாட்டி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியுண்டி இவளுக்கு அளவு கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு கவுனும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்தான்னு சொல்லி எடுத்து கொடுத்தா ஆரஞ்சு கலர் கவுன். அதாவது அவங்க கனவுல வந்த அதே மாதிரியான டிசைனில் அதே கலரில் ஒரு கவுன். இதை பார்த்ததும் பிரியாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பதட்டத்தில் திரும்பி பார்த்துருக்குறாங்க. பிரியா வந்து என்ன சொல்கிறேனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இதுவாடி அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே ஜாடை காட்டுறாங்க. பிரியாவும் ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, ஒரு மாதிரி படபடன்னு வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சரி ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, வேணான்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பிரியாவோட அக்காவுக்கு சாமி கும்பிட்றாங்க. படையல் வச்சு கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. பிரியா அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க, தண்ணியில் விளையாடினா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொல்லப்புற பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. இவங்க அம்மா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தண்ணி சத்தம் எங்கே கேட்குதோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கொல்லப்புற கதவு ஓப்பனில் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. கொல்லப்புற லைட் வந்து ஆஃபில் இருக்குது. யாருமே கதவை லாக் பண்ணலை, காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி, அதாவது அவங்க அம்மா திறந்து விட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது நடிச்சாம இடத்துல ஒரு தண்ணி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கொல்லப்புற கதவு கிட்ட போய் நின்று எட்டி பார்த்தா அன்னக்குடம்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க அன்னக்குடம்னு ஒரு குடம் இருக்குமா, அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை ஒரு கருப்பு உருவம், ஒரு மாதிரி உடம்பே தெரியலையாங்க, ஒரு மாதிரி உடம்பே தெரியலையாங்க, ஒரு மாதிரி புகை மாதிரியான ஒரு உருவம் உட்கார்ந்துருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் கையை விட்டு, அதாவது அந்த கை மாதிரி இருக்கிற அந்த புகை உருவத்தை விட்டு ஒரு மாதிரி தண்ணியை வந்து குழப்பி விளாண்டுட்டு இருக்குதாங்க. இவங்க பார்த்த உடனேயுமே எப்படி இருக்கும், 12:30 மணிக்கு இவங்க மட்டும் தனியாக அந்த கொல்லப்புறத்தில் உள்ளே இருக்கிற லைட்டு வெளிச்சம் தான் வெளியே அடிக்குது, வெளியே கூட லைட்டு போடல. அவங்க வெளியே இருக்கிற ஒரு உருவத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே பேசாமல் மெதுவாக அந்த கொல்லப்புற கதவை மூடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதவு மரக்கதவு, பழைய காலத்து வீடு, அது அவங்க தாத்தா பாட்டியோட வீடாங்க, பிரியாவோட தாத்தா பாட்டியோட வீடாம். அந்த பழைய கதவை பிரியாவோட அம்மா மூடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்களாங்க.
அந்த இரும்பு கொண்டி மாதிரி ஒன்று இருக்குமா, கொக்கி மாதிரி, அது சொடக்குன்னு கீழே விழுந்து அந்த சவுண்டில் கீழே இருந்த அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, அது டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குதுங்க. அதுக்கு கண்ணே இல்லையா. அந்த உருவத்தை பார்த்த உடனேயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஈரக்குலை நடுங்கி இருக்குங்க. எப்படி இருக்குன்னா, அதுக்கு உருவமே இல்லையா, முகமே இல்லையா, ஒரு மாதிரி செதஞ்சு போய் எரிஞ்சு போன ஒரு உருவம் மாதிரி இருக்குதான். அதை பார்த்துட்டு பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா அவங்களுக்கு வேர்த்து குட்டி ஒரு மாதிரி படப்படன்னு வந்து பார்த்தா கனவு. பக்கத்தில் பார்த்துருக்குறாங்க அவங்க அம்மா, அவங்க பொண்ணு எல்லாருமே அங்கதான் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பதட்டத்தோட திரும்பி பார்த்துருக்குறாங்க. கனவுல வந்த மாதிரியே, அவங்க கனவுல வந்த மாதிரியே கொல்லப்புற கதவு ஓப்பன்ல இருக்கு. அங்கனக்குள்ள தண்ணி சத்தமும் கேக்குது. எதுவுமே சொல்லாம வேமா எந்திரிச்சு போய் கண்ணை மூடிக்கிட்டு, அந்த கதவு கிட்ட போனோடனே கண்ணை மூடிக்கிட்டு வெளியவே பார்க்காம அந்த கதவை இழுத்து மூடிட்டு வந்து படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இதை யாருக்கிட்டையுமே அவங்க அம்மா ஷேர் பண்ணல. அவங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா தான் அவங்க பாட்டி பிரியா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருக்கிற அம்மா. இதே மாதிரி பிரியா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இந்த சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அப்படி ஏன்னா அவங்களோட அக்கா பிறந்து இறந்ததுமே அவங்க பாட்டி வீட்டில் அவங்க அம்மா இருந்தப்போ தானா. அதனால் சென்டிமெண்ட்டாக அவங்க பாட்டி வீட்டில் தான் அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது ஒரு 2 நாள் வந்து தங்குறது வழக்கமாங்க. நாள் சாமி கும்பிட்ட அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு காட்டின மாதிரி அடுத்த நாள் நைட்டு பிரியா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க. யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி ஒரு தாட்டு வந்திருக்குது அவங்களுக்கு. அவங்கள அறியாமலே முழிச்சிருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா எட்டி பார்த்துருக்குறாங்க. பிரியாவோட அம்மா இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக, இவங்களே தூக்கத்தில் சடனாக எந்திரிச்சு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சைடாக ஒரு கழிச்சு படுத்திருந்தவங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் படுத்திருந்தவங்க அப்படியே திருப்பி உச்சி கொட்டிட்டு லெஃப்ட் சைடில் படுத்துருக்குறாங்க. என்னடா இது, அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் படுத்திருந்தா அவங்க பாட்டியும் ஒரு மாதிரி உச்சி கொட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தாங்களோ அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் திரும்பி படுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, அம்மா படுத்தாங்க, சரி திரும்பி படுத்தாங்க, ஏன் பாட்டியும் திரும்பி படுக்கிறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் அவங்க அப்படி திரும்பி படுக்கணும். சரி ஓகே நம்ம தூங்குவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுத்து தூங்குதுங்க. ஒருவேளை கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நல்ல தூக்கத்துக்கு போகும்போது திடீர்னு இவங்களுக்கு பக்கத்தில் தான் ஒரு கபோர்டு இருக்குமாங்க அந்த ரூமில். அந்த கபோர்டில் இவங்களை அறியாமலே இவங்களோட கையை எடுத்து யாரோ ஒருத்தவங்க வைக்கிறாங்க. இப்போ பிரியாவுக்கு அந்த உணர்வு இருக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க கையை பிடிக்கிறது தெரியுது, அந்த கபோர்டில் கையெடுத்து வைக்கிறது தெரியுது. டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா இவங்களோட கை எப்படி அங்கே போச்சுன்னே தெரியலையா. நல்லா தெரியுமா அந்த பொண்ணுக்கு, இவங்க தூங்கலை, நல்ல தூக்கத்துக்கு போகிற ஸ்டேஜில் யாரோ ஒருத்தவங்க இவங்க கையை பிடிச்சி மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கபோர்டு யாரோட கபோர்டுனா இவங்களோட சித்தியோட கபோர்டு. இவங்க சித்தி கபோர்டு மேலே யாரோ ஒருத்தவங்க கையை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பிரியாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. சரி ஓகே, பக்கத்தில் வேற ஒரு குழந்தை படுத்து தூங்குறாங்க, இவங்களே ஒரு குழந்தை, பக்கத்தில் ஒரு குழந்தை தூங்குறாங்க, இவங்களுக்கு தங்கச்சி வயசுனா என்ன வயசுன்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே சொல்லாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் தான் அவங்க அம்மாவுக்கு மந்திரிச்சு விடுறதுக்காண்டி வெளியே இருந்து சாமி ஆடுறவங்களாம் வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சோடனையும் உடுக்க சவுண்டு, கையில் வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, அவங்க ஏரியாவிலேருந்து இந்த மாரியம்மன் வருமா, அவங்களுக்கு மாரியம்மன் மாதிரி சாமி வந்து ஆடுவாங்களாம். ஸோ அந்த மாரியாத்தா வந்து அவங்க மேலே இறங்கி ஒரு மாதிரி சாமி ஆடி அவங்களுக்கு விரட்டி விட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், நைட்டு அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்க மேலே ஏறி உட்காந்து அவங்கள அமுக்குன மாதிரி இருந்துச்சாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி இருந்துச்சான். இவங்க கத்தி இருக்கிறாங்க, கத்துனது யாருக்குமே கேட்கல. இவங்க அம்மா பக்கத்திலே படுத்துருந்துருக்கிறாங்க, அவங்கள எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, கத்தி கத்தி யாருக்குமே கேட்கல. பிரியான்னு கத்தி இருக்கிறாங்க, பிரியா எந்திரிச்சிருக்கிறாங்க. பிரியா எந்திரிச்சதை அவங்க அம்மா பார்த்துருக்குறாங்க. அப்போ கூட கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் பிரியாவோட கண்ணுக்கு அது தெரியலையா. இதுதான் நடந்திருக்கு நைட்டு. ஸோ இந்த 2 நாளுமே அந்த வீட்டில் அமானுஷ்யமாக இருந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சித்தியோட நகைகள், அவங்களோட அந்த சேலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னு. அவங்க வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா டெய்லியுமே அவங்க கனவுல கெட்ட கெட்ட கனவாக வருமாங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அவங்க பாட்டிக்கு ரொம்ப படுத்த படுக்கை ஆயிடுறாங்க, உடம்பு முடியாமல் போய் சாகுற நிலைமைக்கே போயிடுறாங்க. அப்போ அவங்க வீட்டில் தான் இவங்க எல்லாருமே மறுபடியும் போய் தங்குறாங்க அவங்க பாட்டியை பார்த்துக்கிட்டு. அந்த டைம்ல இந்த சாமி ஆடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. உடம்பு முடியல, ரொம்ப சாக கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு
ரொம்ப நாள் பழக்கத்துக்காக அவங்கள பார்க்கறதுக்கு வந்தவங்க அவங்கள அறியாமலே சாமி வந்து அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம். பிரியாவுக்கு இந்த மாதிரி அருள் வந்து ஆடுறவங்கள பார்த்தா ஒரு பயமாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஹேவியர்லாம் அவங்களுக்கு பிடிக்காதான். பிடிக்காத மீன்ஸ் அந்த குழந்தையா இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயத்தில் சாமி ரூமில் போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். சாமி ரூமில் தான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து பயந்து சாமி ரூம்லேயே போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்கள திருநீர் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. திருநீர் தட்டு குங்குமத்தெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவங்கள தான் சொல்லுவாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு அவங்க அருள் வந்து ஆடும்போதும் பிரியா அந்த குங்குமம் திருநீர்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மாரியம்மன் அருள் வந்து ஆடுற அந்த ஆன்ட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கொல்லப்புற கதவை பார்த்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அழுதுகிட்டே அங்கே கையை காட்டிக்கிட்டே ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் அவங்களால சொல்ல முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மலையேறிடுது, சாமியும் மலையேறிடுது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை மட்டும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கொல்லப்புற கதவு கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்கிறது மட்டும் இவங்க வீட்டாளுங்களுக்கு தெரியுதுங்க. அப்போதான் இவங்க அம்மாவோட தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி சொல்கிறாங்க, பிரியாவோட அம்மாவோட இன்னொரு தங்கச்சி, இன்னொரு சித்தி சொல்கிறாங்க, இவங்க அம்மா பிரியாவோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கொல்லப்புற கதவு கிட்ட நின்று வேலை பார்த்துட்டு இருக்குமோ ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. கையை கிழிச்சு ரத்தம் வந்துருக்குது. என்ன பண்ணன்னு தெரியாமல் அவசரத்தில் கையை உதறி இருக்கிறாங்க. இந்த பிளட்டில் கொஞ்சம் அந்த அன்னக்குடம் இருக்கு இல்லையா, அந்த உங்கள் கனவுல வந்துச்சு இல்லையா, அந்த அன்னக்குடத்தில் இருக்க தண்ணியில் கலந்துருது. பிளட்டு போகணும்னு சொல்லிட்டு கையை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு, அதாவது இவங்க இன்னொரு சித்தி, அவங்க தான் அவங்களுக்கு வேமா ஓடி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காப்பித்தூளெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்குது. வயசானவங்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அன்னக்குடத்தில் தான் நல்ல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அதில் ரத்தம் பட்டிருக்கு, அந்த ஒரு சொட்டு ரத்தம் விழுந்துச்சுங்கிறது தெரியாமலே அந்த தண்ணியை மோந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு. ஸோ பிரியாவோட பாட்டி இதுக்கப்புறமா தான், அதாவது அது கொடுத்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்திலேயே உடம்பு முடியாமல் போகுது. அடுத்த 2 நாளையே அவங்க சாக கிடக்கிறாங்க. என்ன நோயினே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, டாக்டர்ஸாலேயே சாகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போது இந்த விஷயத்த அவங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க வீட்டிலையே இன்னொருத்தர், பிரியாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தர் எப்பயுமே வெளியே தான் இருப்பாராங்க. திருவண்ணாமலை இல்லை எதனா ஒரு சாமி ஊரில் தான் இருப்பாராம். அவரை எங்கே இருக்காருன்னே கணிக்க முடியாதான். அவர் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. தெரிஞ்சு வந்தாரா தெரியாமல் வந்தாரான்னு தெரில, அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து சில யாகங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி சொடக்கு போட்ட மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களாங்க. எனக்கு இது அவங்க தான் சொன்னாங்க. யாகங்கள்லாம் பண்ணி ஒரு 2 நாள்லேயே அவங்க பாட்டி வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களாம். அவங்க உடம்பு சரியாயிருச்சான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சித்தியோட ஆத்மா இங்கே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்களோட ஆயுள் காலம் இன்னும் முடியலை, அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க, உங்கள் கூட தான் இருப்பாங்க, அவங்களோட வேலை தான் இதெல்லாம். இதே கொல்லப்புற கதவுல அந்த பொண்ணோட ஆத்மா இந்த பாட்டியம்மாவோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிரியாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, முதல்ல இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சாமி கும்பிட்றாங்க. அவங்க தான் இந்த பாட்டியம்மாவோட உயிரை இன்னுமே காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சுங்க. ஏன் அவங்க சித்தியே அவங்க அம்மா வந்து கொலை பண்ணுறதுக்கு நினைக்கணும்? அது ஒன்று மட்டும் எனக்கு புரியலை. ஓகே, மேபி அது வேறு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லை அவங்க அம்மா மேலே பாசம் அதிகமாக இருந்தால் அவங்கள கூட்டு போகிறதுக்காக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா பிரியா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அந்த டைமில் நைட்டு 2 மணிக்கெலாம், அதாவது விடிய காலையில் 2 மணிக்கெலாம் 2 AM எந்திரிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவாங்களாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. இதுதான் அவங்களோட ரொட்டீனாக இருந்திருக்குது. அப்படி ஒரு நாள் 2 மணிக்கு பிரியா எந்திரிக்கும் போது அவங்களோட ரூமில் ஒரு சத்தம். ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டன் வரும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போதே ஒரு சத்தம் கேட்டிருக்குது அவங்க பெட்ரூமில். என்னடான்னு சொல்லி அவங்க கண்டுக்கலை, எந்திரிச்சு போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே தான் உட்காந்து படிப்பாங்களாம் வராண்டாவில். அந்த வராண்டாவில் உட்கார போகும்போது அந்த சத்தம் இன்னுமே கேட்டுட்ருக்கு. எதையோ உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது ரூம்குள்ளே. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஏன்னா திருடங்கிரிட வந்துட்டானு சொல்லிட்டு வேமா போயிருக்கிறாங்க. பிரியாவோட ரூம்குள்ளே ஒரு கபோர்டு, அந்த கபோர்டு பக்கத்தில் கார்ட்போர்டு மாதிரி ஒரு போர்டு சொன்னாங்க. அந்த போர்டுக்கும் கபோர்டுக்கும் நடுவில் எரிஞ்சு போன ஒரு உருவம் எரிஞ்சு போச்சு, ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. கருப்பாக ஒரு மாதிரி அங்கங்கே ரத்தக்கரையோட, பல்லுகள்லாம் கோரமாக, கண்ணு இல்லாமல், ஒரு சைடு கண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு சைடு கண்ணு இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி கோரமாக பார்த்தாலே மயக்கம் போட்டு கொடுக்குற அளவுக்கு, பயந்து வாந்தி எடுக்கிற அளவுக்கு ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. கை கால்லாம் எரிஞ்சு போய் அங்கங்கே எலும்பாக தான் இருக்குது. எலும்புமே ஒரு மாதிரி கருகி போயிருக்குது, கருப்பாக இருக்குது. அந்த கையோட, அந்த எரிஞ்சு போன கையோட சேலை, அங்கே இருந்த சுடிதாரு
எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சு அளவு பார்த்துட்டு இருக்குதாங்க இப்படி இப்படின்ட்டு. நகை அங்கே இருக்கு இல்லையா, அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சு அளவு பார்த்துட்டு இருக்குதான். அங்கே இருந்த நகையும் அந்த ஆத்மா எடுத்து பார்த்த அந்த துணியும் பிரியாவோட சித்தியோடது, இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட துணிமணி, அவங்களோட நகையை தான் அந்த உருவம் எடுத்து வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எனக்கு இப்போ கூட புல்லரிக்குதுங்க. இது அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தனியாக உட்காந்து சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி டர் ஆகுது. பிரியாக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுக்கிறாங்க. அம்மான்னு கூப்பிடுறதா, அப்பான்னு கூப்பிடுறதா, இல்லை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறதா, இல்லை எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றலாமா, அதுவே போயிருமாங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தில் பிரியா அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அந்த எரிஞ்சு போன உருவம் டக்குன்னு திரும்பி பிரியாவை பார்த்து, பாடியம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சித்திக்கு நல்லா இருக்கா ட்ரெஸ்ன்னு சொன்னா பிரியாக்கு எப்படிங்க இருக்கும்? தெரிச்சு ஓடி இருக்குதுங்க அந்த பிள்ளை. ஹாலில் தான் அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா துணியெல்லாம் பொத்தி, அதாவது போர்வையெல்லாம் பொத்தி படுத்துட்டு இருந்தவங்கள வேகமா ஓடி போய் அம்மா 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 எந்திரிமா அம்மா எந்திரிமான்னு சொல்லி எழுப்புனா, அவங்க மெதுவாக அரை தூக்கத்தில் 2 மணிக்கு எழுப்புறாங்க அவங்க அம்மாவை. அரை தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு என்னடின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அங்க பாருமா அம்மா, அங்க அங்க அங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வார்த்தை வரல. யாருக்குங்க வரும்? இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப பிரியாவோட அம்மா கண்ணுக்கும் அந்த உருவம் தெரியுது. அவங்க பெட்ரூம்ல இருந்த உருவம் வெளியே வந்து நின்றுட்டு இருக்குதான், அதாவது வாசல்ல நின்றுட்டு இருக்குதான். அவங்க அம்மாவை பார்த்து நல்லா இருக்குதான்னு சொல்லி கேக்குதான். அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல? டக்குன்னு பிரியாவை உள்ள இழுத்து போட்டு போர்வையை பொத்திக்கிட்டு இப்ப சாமரு அமைதியாரு, சொன்னா கேள்றி, அமைதியாருன்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது தூங்கிரு, கத்தாத. ஏன்னா அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை. பிரியாவோட அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரு. பிரியாவும் பிரியாவோட அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க வீட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு எதுவும் கத்திராத, இல்லை அழுகாத, சித்தி தான் வந்திருக்கிறா, எனக்கே தெரியுது, பேசாம இருன்னு சொல்லி படுக்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் 2.5 மணி நேரமாக அந்த உருவம் இவங்களுக்கு தலைமாட்டில் நடக்கிறது, பாத்திரங்களை தட்டி விடுறது, நிறைய அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்குது அவங்க வீட்டில். ஆனால் அம்மாவும் பொண்ணும் எதுவுமே பேசாம அமைதியா அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எப்படி தூங்கினாங்கன்னே தெரியல. 2 பேருமே அப்படியே கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டாங்களாம். எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்ச உடனே போய் ஒரு சாமியாரை பார்த்துருக்குறாங்க, தர்காவுக்கு போயிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், இவங்க சித்திக்கு வந்து படையல் வைக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. படையல் வைக்கிறேன். இறந்து போன ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டெய்லி படையல் வச்சு, டெய்லி அவங்க மேலே இருக்கிற பாசத்தில், நம்ம சித்தி, நம்ம அப்பா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி யாராவது ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னா நம்ம அவங்க மேலே இருக்கிற ஒரு பாசத்துலையும் ஒரு நேசத்துலையும் டெய்லி அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள், இந்த மாதிரியான படையல்லாம் வைப்போங்க. அவங்களுக்கு பிடிச்ச படையல் எல்லாத்தையுமே வச்சு கும்பிடும்போது ஒரு நாள் அவங்களுக்கு படையலோ இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணல, விளக்கேற்றலை அப்படின்னா அன்னைக்கு அவங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாங்க. அந்த மாதிரி தான் இவங்க டெய்லியுமே படையல் வச்சு கும்பிட்டனால தான் அவங்க சித்தி இன்னுமே இவங்களை விட்டு போகாமல் இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தம்பி, யாரு, பிரியாவோட தம்பி, சித்தியோட பையன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இவங்க கூட தான் வளர்றான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பையன் இந்த சம்பவத்தப்ப அவங்க பாட்டி வீட்டில் இருக்கிறான். ஆனால் அந்த பையனை வந்து இவங்க அம்மா இவங்கள மாதிரியே அடிச்சு தான் வளர்ப்பாங்களாம். அப்படி அடிச்சு வளர்க்கும் போது பிரியா தான் வந்து போமா இங்கிட்டு போமான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்களாம். அப்படிலாம் அடிக்கக்கூடாது, தம்பி ஏன் தம்பின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப கேர் பண்ணுவாங்களாம். அதனால தான் அவங்க சித்தி அவங்க கூடயே இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேட்ட எல்லா இடத்துலையுமே. அன்னைக்கு இருந்து அவங்களோட நகை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நகையை வந்து கொண்டு போய் விற்றுட்டு வேற ஒரு நகை, அந்த அமௌண்ட்டில் வேற ஒரு நகை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே போட்டு எரித்து அதை ஓடுற நதியில் கரைச்சி விட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சித்தி வந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க போயிட்டாங்கன்னே நினச்சிட்டாங்க இவங்க. ஆனால் ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒன்று உருள்ற சத்தம் கேட்டிருக்குதுங்க. பிரியா எந்திரிச்சு போய் பார்த்துருக்குறாங்க. அவங்களோட வராண்டாவில் வெளியே உட்காந்து படிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு டார்ச் லைட். அந்த டார்ச் லைட் வந்து எரியவே எரியாதான், பழைய டார்ச் லைட்டான். இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக வச்சிருக்கிற ஒரு டார்ச் லைட். அதில் பேட்ரி போட்டாலும் எரியாதாங்க. பேட்ரி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் எரியாது. அதில் அந்த டார்ச் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் அதில் கையை வச்சு இப்படி உருட்டுனா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு உருண்டுகிட்டு இருக்குதான். அந்த வெளிச்சம் பிரியா மேலே அடிச்சிட்டு இருக்குதாங்க. அவங்க சித்தி இன்னுமே அவங்கள விட்டு போகலையா? இதுக்கப்புறம் மறுபடியும் தர்கா, கோயில் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அவங்களுக்கு. அவங்க சித்தி எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்க கூடயே தான் இருப்பாங்க, அவங்களோட வாழ பழகணுங்க. கொரோனாவோட வாழ பழகிற மாதிரி அவங்க சித்தியோட வாழ பழகிட்டாங்க பிரியா. ஸோ
இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, இன்னும் முடியலை. பிரியா காலேஜ் போனதுக்கு அப்புறமா அங்கே அவங்களோட ஃபைனல் இயர் அப்போ ஒரு பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து லவ்லாம் ஏற்றுக்கல, ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு. இப்போ அவங்களோட லவ்வராக இருக்கிற அந்த பையன். அந்த டைமில் இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டூருக்கு போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓஜா போர்டு விளாட்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியாவுக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா எங்கே ஓஜா போர்டு விளாண்டு மறுபடியும் அவங்க சித்தி அங்கே வந்துருவாங்களோங்கிற பயத்தில் வேணான்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த லவ் பண்ணுற பையன் எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணும்போது ஓகேடா விளாண்டு தான் பார்க்கலாமேன்னு சொல்லி விளாடுறாங்க. விளாட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு அமானுஷ்யம் நடக்குதுங்க. என்னன்னா இவங்க சித்தி பேரோ எதுவுமே வரல, ஆனால் வேற ஏதோ வருது. என்ன சொல்லுதுன்னே புரியலை. ஒருவேளை சைனா பேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னே தெரியலையா. இஷ்டத்துக்கு ஏபிசி, திடீர்னு இஜெட்டுக்கு போகுதான், திடீர்னு விக்கு போகுதான். அதாவது ஜி தமிழ் பாருங்கள், விஜய் டிவி பாருங்கிற மாதிரி ஏதோ அனுப்புது போல். அதை பார்த்துட்டு இவங்க வந்து என்னடா இது வேணாண்டா, உண்மையாகவே நகருதா இல்லை நீங்கள் சீட் பண்ணுறீங்களா? ஏன்னா பசங்களாக சேர்ந்து விரலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த காயினை வந்து நகட்டுறது, அந்த டம்ளரை நகட்டுறது, இப்படிலாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னாடி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீட் பண்ணி அதை பின்னாடி எடுத்தோன்னா விரல் மட்டும் தனியாக வந்துடும், வலிக்கிக்கிட்டு வந்துடும், டம்ளரும் சேர்ந்து வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டம்ளரோடு சேர்ந்தே தான் வருதாங்க ரிவர்ஸில். கண்ட மணிக்கு போயிருக்குது. அந்த மாதிரிலாம் போச்சுன்னா இவங்க விளையாட்டுக்கு பண்ணாங்கன்னா, இவங்க வேணும்னே பண்ணாங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி போகாதான், வலிக்கிருமா. அது என்னவோ உண்மைதாங்க. ஸோ பயந்துட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த கேமை பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த கேமை பாதிலே ஸ்டாப் பண்ணதுனாலே என்னன்னு தெரில, அடுத்த ஒரு 10 நாளைக்கு அங்கே யாரெல்லாம் அதை ப்ளே பண்ணாங்களோ எல்லாருக்குமே கனவுல கெட்ட கனவாக வந்திருக்குதுங்க. செத்து போகிற மாதிரி, ரத்த காயம் வாங்குற மாதிரி, வீட்டில் எதனா அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அடுத்து இவங்க அந்த கோயிலுக்கு போகிறது, தர்கா போகிறது, சர்ச்சுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட சாமியை கும்பிட்டு அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு மாதிரி மைண்டை வச்சு இப்போது இந்த ஓஜா போர்டு இந்த மாதிரியான கிரீப்பியான விளையாட்டுலாம் எதுவுமே விளையாடுறதே கிடையாதான். ஸோ இதோட பிரியா என்கிட்ட சொன்ன கதையை நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறேன். அவங்களோட நேம் பிரியா கிடையாது. அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த சம்பவம் எல்லாமே அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸில் இப்போது புதுசாக ஒரு சீரீஸ் வந்திருக்குது, தி ஓஜா போர்டு. அதாவது இன்றைக்கும் இந்த கதையில் ஒரு ஓஜா போர்டு வந்தனால தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. தி ஓஜா போர்டு அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்திருக்கு, மினி சீரீஸ். அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி மெம்பர்ஷிப் போட்டவங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கீழே வந்து அதோட ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு. தெரிலப்பா, அவங்க சொன்னாங்க, அதை நான் சொல்லிட்டேன். அதை எப்படி நான் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்ல முடியாதுல்ல. அது பேயே வரலையா? அது எப்படி நகரும்? அதான் சொல்லியிருக்குது அந்த பொண்ணு. எப்படி நகரும் இந்த டம்ளர் இங்கிட்ட அங்கிட்டும்? நீ இங்கே பாரு, நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நீ வீடியோ பாரு, எடிட் பண்ணுறது நீ தானே பண்ணுற, ஒரு சம்பவம் பாரு. இதில் தெரிஞ்சிச்சான்னு தெரில. அந்த அங்கனுக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் என்னது அது? அதுக்கு மேலே வந்துட்டு அது வந்து இந்த ஏசி காற்றுக்கு ஆடாதுல்ல, லைட்டாக தானே ஆடும். சூட்கேஸ் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல இப்படின்னு ஏதோ ஒன்று ஆடிட்டு இருந்துச்சு. சத்தியமாப்பா, நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன் பாரு, எனக்கு சைடு கண்ணில் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்பி பார்க்குறேன். ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா, இப்படின்னு போகையா நான் பயந்துட்டேன். நான் அதுக்கு தான் தம்பின்னு உயிர் போகிற மாதிரி கத்துனேன். உயிரே போனாலும் ஒரு பையன் எங்கிட்ட எட்டி பார்க்க மாட்டேங்க போல். அதான் ரெஸ்ட் ரூம்லேயே இருந்துரு பேசாமல். தன்னால் ஒரு மாதிரி பதறிடுச்சுப்பா, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் ஓடுறவனா டெவில்ஸ் கிங்கு, அப்புறம் டெவில்ஸ் கிங்குன்னு பேர் வச்சதுக்கு மரியாதை இல்லாமல் கண்ணு கலங்குது, பயப்படுறேன். இதுங்கிறதெல்லாம் தாண்டி வந்துச்சுன்னா அழகா நான் எடுத்துட்டேனே, வீடியோ எடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை எதனா இருந்துச்சுன்னா, நம்ம இப்படி தானே மதனந்தபுரத்தில் மிஸ் ஆகிடுச்சு வீடியோ, சரி இதையாச்சும் எடுத்து நம்ம ப்ரூஃபுக்கு காட்டுவோன்னு பார்த்தா அதில் தெரிஞ்சா என்னன்னு தெரில. நான் பார்க்கணும் இனிமேல் தான். பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், நம்மளை தவிர்த்து நிறைய பேர் இங்கே வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க போல், உங்களை தவிர்த்து நிறைய பேர் இங்கே கதை கேட்டுட்டு இருக்காங்க போல், தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி டர்ராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கத்துன்னு கத்துனேன்ப்பா. அந்த வீடியோ பாரு, உனக்கே தெரியும். இதெல்லாம் ப்ளூப்பர்ஸில் போடாத. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய்.
அந்த வீட்ல பழைய கதவு, இரும்புலாம் இருக்குது. தம்பி, ஏன்பா தம்பி? ஏதோ ஒன்று அசைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. உங்களை தவிர்த்து இங்கே நிறைய பேர் கதை கேட்க வந்திருக்கிறாங்க போல இருக்கு. சத்தியமாக பார்த்தேன். அங்கனக்குள்ளே ஏதோ ஒன்று அப்படியே இப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. தனியாக வந்து கதை சொல்கிறதுக்கும் பயமாக தான் இருக்கு. ஐயோ, உங்களுக்கு தெரியுதா? என்னடா அது, நம்மளோட ஷோக்கே கடைசியில் நம்ம வாயாலே இப்படி பேச வச்சிட்டாங்க. என்ன பார்த்தியா அந்த புள்ளைய? யோ, படுத்துக்கோயா அமைதியா. ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்மலாம் வந்து குழந்தைங்களுக்கு பேய் கதைகள் சொல்லி தான் தூங்க போவோம். ஆமாம், டெய்லி 10 to 11 விஜய் டிவியில் வந்து நாங்கள் கலக்கப்போதியார் சீசன் 8 பண்ண அந்த அற்புதமான எபிசோட்ஸ்லாம் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க விஜய் டிவி. ஸோ எங்களோட ஒரு மாமியார் வீடுனே சொல்லலாம் அது. அங்கே தான் எங்களுக்கு அங்கே தானேப்பா நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணது, லவ் பண்ணதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.